திருமூலர் சொல்றாரு, ராஜகோபுரம் என்பது தூளலிங்கம், கருவறையில் இருப்பது சூட்சுமலிங்கம், ரெண்டுமே லிங்கம் தான் அப்படிங்கிறார். அப்ப தூளலிங்கமாகிய கோபுரத்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நெடுஞ்சான் கிடையாக விழுந்து கும்பிட வேண்டும். இது முக்கியமாக கண்டிப்பா செய்யணும். ஏன்னா கோபுரம் அப்படின்னாலும் இறைவன் தான். கோ இறைவன், புறம் வசிக்கும் இடம், கோபுரம் அப்படின்னா இறைவன் வசிக்கின்ற இடம் என்பது பொருள். நம்ம பெரியவங்க எல்லாத்தையுமே கணக்கு போட்டு தான் வச்சுக்கிறாங்க. ராஜகோபுரம் ரொம்ப உயரமாக இருக்குது, அதில் 7 கலசங்கள் அல்லது 9, 11 இந்த மாதிரி கலசங்கள் வச்சுருப்பாங்க. வான்வெளியிலே இருக்கக்கூடிய இறை ஆற்றலை, பிராணசக்தியை அந்த கலசங்கள் வாங்கி கீழ் நோக்கி செலுத்தும். கலசங்களுடைய வேலை இப்போ நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். செல்ஃபோன் டவர் என்ன பண்ணுது? வான்வெளியில் சேட்டலைட்டில் இருக்கிற அந்த காந்த சக்திகளை வாங்கி இப்போ நம்ம ஒவ்வொருத்தரோட செல்ஃபோனு கொடுக்குதா இல்லையா? இதை வேணால் ஒத்துக்கிறோம், கோபுரம் கொடுக்குமான்னு சந்தேகப்படுறோம். அப்போது அந்த ராஜகோபுரத்து மேலே அத்தனை கலசம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுன்னா அந்த இறையாற்றலை, அந்த சக்தி அதை இழுத்து அந்த கோபுரம் முழுக்க கீழே அப்படியே கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் அந்த ராஜகோபுரத்துக்குள்ளே நுழையும் போது நிதானமாக, அதனால தான் என்ன சொல்லுவாங்க, ராஜகோபுரத்தை தொட்டு கும்பிட்டுட்டு போங்க. அதெல்லாம் எதுக்கு தெரியுமா? உங்களை அங்கே ஒரு நிமிஷமாவது நிற்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சி. அப்போ அந்த ராஜகோபுரத்துலேருந்து கொட்டுகிற அந்த இறையாற்றல் அந்த இடத்துல நம்ம நின்று நிதானமாக தரிசனம் பண்ணி உள்ளே போனோம்னா அந்த இறையாற்றலும் பிராணசக்தியும் நமக்குள்ள பதிவாகும், நம்ம உடம்புல அது பதிவாகும். இறையருளுக்கு இறையலாச்சே, நம்ம உடம்புக்கு இயற்கையான சில சக்திகளை அது நமக்கு கொடுத்துருது. எனவே ராஜகோபுர தரிசனம் மிக மிக உயர்ந்தது. நிறைய வச்சாங்க, காரணகாரியத்தோடு வச்சாங்க. காலையில் தரிசனம் பண்ணிங்கன்னா ராஜகோபுரத்தை, ஏன்னா இரவு பூரா அந்த ஆற்றல் இழுத்து வச்சுருக்கோம். அந்த காலாங்காத்தால் உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா ராஜகோபுர தரிசனம் காலையில் செய்தால் நோய் நீங்கும். பெரியவங்க சொன்னாங்க, மதியம் செய்தால் செல்வ வளம் பெருகும், மாலை நேரத்தில் செஞ்சால் பாவம் விலகும், இரவு ராஜகோபுரத்துக்குள்ளே போனால் நமக்கு வீடு பேறு கிட்டும். இவ்வளவு சிறப்பு அந்த ராஜகோபுரத்துக்கு மட்டும் உண்டு. ராஜகோபுரத்தை பார்த்து நாம் ஒரு திருமுறை படிக்கலாம். நாடும் நகரமும் நல் திருக்கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின், பாடி பணிமின், பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வானே. இந்த ராஜகோபுரத்தை பார்த்தவுடனே இது சிவம், சிவம் எழுந்தளிருக்கின்ற இடம் என்ற அன்போடு வணங்குவோம் என்று சொன்னால் நமக்கு நிச்சயமாக உய்வு கிடைக்கும் அப்படின்னு பதிவு பண்றார்.